வாத்தியாரே அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. We are proud கொத்தூஸ். அடி வாங்கறதுக்கு அளவெடுத்து செஞ்சாம இருக்கோம். போய் புறா. மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். கொத்தடிமை சொன்னியே 200 சொல்றியே. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க, கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. பெருமையா சொல்றீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இங்க திரும்பி பாருங்கள், எந்த முதியவரும் இல்லாமல் நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு யமனையே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் மண்ட பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பாரு. பூரா பென்ஷன் குரூப். ஜென்சி என்றால் அது எங்க கட்சியில தான் இருக்கிறாங்கன்னு. நான் எப்பவுமே என்னோட வயசை மறைச்சிருக்கேன். உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். தலைவரே தொகுதியில குளத்தூர்ல தோத்துட்டாங்க வந்துச்சு. என்னடா போட்டி கலந்துக்கிறது? நானே வருத்தம் தாங்க முடியாது. அதையே நோண்டி ஞாபகப்படுத்துறேன். ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணு கலங்குது. தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. நானும் சமூக வலைதளத்துல இருக்கேன். ஆனா பேசினா முத்திர குத்துறாங்க, ஐடியா பிளாக் பண்றாங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? குடும்ப நல நிதின்னு சொல்லிட்டு கலைஞர் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் 200 ரூபாய் வசூலிச்சாரு. நான் 4 இடத்துக்கு போனோம், முதல்ல காசை கொடு. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். கஷ்டப்படக்கூடிய அந்த வீடுகளுக்கு, அந்த தொண்டர்களுடைய வீடுக்கு 200 ரூபாய் கொடுத்தாருன்றதா வரலாறு. ஆத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டா நீ. சனாதனம் ஒழிக்கணும்னு சொல்லி 10 ஆண்டு தோத்து போனாலும் திமுக என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஊப்பினா உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்புகள் வந்த வரலாறு தெரியுமா? அப்படியே மன்னர் வம்சாவளி மாதிரி பெருமையா பேசுறான். எங்களால் என்ற டீயை கொடுத்தோம், பிஸ்கோட்டை கொடுத்தோம். இன்றைக்கு கூடி இருக்கிறார்கள். பிஸ்கட் தீந்து போச்சுனே. ஏயா கத்தாய விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிரும். நான் தோத்ததுக்கு அப்புறம் எதுக்குடா கூட்டத்தை போறீங்க? கூட்டத்தை போட்டு என்ன ஒப்பாரி வைக்க போறீங்களா? அப்படி எலவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீங்க. போறோம். ஜென்சின்னு பேர் வச்ச உடனே நமக்கு வரக்கூடிய விமர்சனம் என்ன தெரியுமா? சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? எல்லாம் கேளுங்கண்ணா. நான் உன்னதான்டா கேக்குறேன். சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்திருந்தா கொஞ்சம் நம்ம வெற்றி பெற்று இருப்போம்ல அப்படின்னு கேட்டாங்க. ஐடியா மட்டும் சொல்லியிருந்தான் புடிங்க இருப்ப போட. கலைஞரால் பயனடைந்தவர்களால் மீண்டும் தமிழ்நாட்டை இவர்கள் தான் ஆள வேண்டும். உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் என் தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா. என்ற நடிகருக்கு என்னடா தெரியும்? இங்க ஒரு தலைவர் மக்களுக்காக களத்துல நின்றுகிட்டு இருக்கிறார். யாரு? யாருக்கு விடுற? இன்னைக்கு யார் யாரோ நம்மை ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் சொல்லுங்க. நீ அடிவாங்கி சாப்பிடுற மரியாதையா கூட்டி போயிரு. திமுகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கார்டு கூட என்னிடத்தில் கிடையாது. திமுக 75 ஆண்டு காலத்திற்கு மேலாக கட்சி நடத்துது. என்னவா பல ஜெனரேஷனா பாட்டு பாடி பிச்சை எடுத்துட்டு இருக்காராமா. இதே திமுக கூட உங்களுக்கு ஒரு முரண் இருக்கா? இங்க 2 பெரியார் ஒரே இடத்துல உட்கார்ந்து விட்டா கூட சண்டை போடுவாங்க. தேவலாம் பேசிட்டு இருக்காத. பிரச்சனை உண்டாக்காத வேலை. ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். யாரும் கண்டுக்காதீங்க.